பாஜக கையில் எடுக்கும் பீகார் மாடல். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமா? பீகார்ல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் அந்த கூட்டணியுடைய வெற்றி. ஐக்கிய ஜனதா தளத்தோட சண்டை போட்டு நின்ன எல்லா கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது அமித்ஷாவுடைய திட்டம். அதுவே இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமா பார்க்கப்படுது. லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பஸ்வானுக்கும் நிதிஷ்கும் இடையில கடந்த பல வருடங்களாகவே ஒரு மனக்கசப்பு இருந்து வந்தது. ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றமும் சொல்லி வந்தாங்க. இதே போலதான் நிதிஷ்குமாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல தான் மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார். இதே போலதான் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாங்கிற கட்சியும் தொடங்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாருமே தனித்தனியா இருக்கிறதால ஓட்டுகள் சிதற ஆரம்பிச்சது. இதை புரிஞ்சுக்கிட்ட அமித்ஷா தன்னுடைய பிளானை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. 2020 தேர்தலில் இந்த கூட்டணிக்குள்ள வராத கட்சிகளையும் இப்படி மோதிக்கிட்டு நின்ன கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய கூட்டணியா உருவாக்கி இருக்குது பாஜக. இதனால கிடைச்ச ரிசல்ட்ல பாஜகவுக்கு மட்டுமில்ல கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளுமே பலன் அடைஞ்சிருக்காங்க. 2020 43 தொகுதிகளில் ஜெயிச்ச நிதிஷ்குமார் கட்சி இந்த முறை டபுள் மடங்கா 85 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக 2016க்கு பிறகு தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வருது. 2016 இருந்து தான் கூட்டணியிலையும் கட்சியிலையும் குழப்பங்களும் மாறி மாறி ஏற்பட்டு வருது. இதனால பீகார் நிலவரத்தை சுட்டிக்காட்டி இந்த தேர்தலில் கூட்டணியை வலுவாக்க ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க அமித்ஷா முயற்சிக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதிமுக இப்போ இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டைன்னு பல அணிகளா சிதறி கிடக்கு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குனா பீகார் போல இங்கேயும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு பாஜக நம்புறதாகவும் சொல்லப்படுது. ஆனா அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல இனி தலையிட போறது இல்லைன்னு ஏற்கனவே டெல்லி பாஜக பேசுனதும் இன்னும் அதிமுக தொண்டர்கள் நினைவுல இருக்கு. அதனால ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க பாஜக முயற்சி எடுக்குமா, இல்ல இருக்கிற அதிமுகவோட தேர்தலை சந்திக்குமா அப்படின்றதான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய கேள்வியா இருக்கு.